வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் அனைவரும் பல காணொளியை பார்த்து பல்வேறு கருத்துக்களை பற்றி அற்புதமான அறிவை பெற்றுள்ளீர்கள். இப்போது இந்த காணொளியில் விதை பரவலுடன் தாவரங்களில் இனப்பெருக்கம் என்ற தலைப்புடன் தொடர்புடைய தாவர இனப்பெருக்கம் பற்றி நல்ல அறிவை பெறப்போகிறோம். இது ஒரு சிறந்த புரிதலுக்காக 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. நன்றாக கவனம் செலுத்துங்கள். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது இனப்பெருக்கம் என்பதின் பொருள், தாவரங்கள் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கின்றன, இனப்பெருக்கம் முறைகள், தாவர இனப்பெருக்கம் மற்றும் அதன் வகைகள். முக்கிய வார்த்தைகள்: ஓரின சேர்க்கை இனப்பெருக்கம், அரும்புதல், துண்டாடுதல், பாலணுக்கள், பூசண இழைகள், வித்து, வித்துப்பை அல்லது வித்தகம், தாவர பரவல். கருத்து வரைபடம். முதலில் இனப்பெருக்கம் என்றால் என்ன? ஒருவரின் இனத்தை பெற்றெடுப்பது இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது பூனைகள், நாய்கள், மனிதர்கள் போன்ற அனைத்து உயிரினங்களின் சிறப்பியல்பு. விலங்குகள் மட்டுமல்ல, தாவரங்களும் கூட இனப்பெருக்கம் செய்கின்றன. ஆனால் தாவரங்கள் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கின்றன? ஆம், தாவரங்களில் வெவ்வேறு இனப்பெருக்க முறைகள் உள்ளன. இனப்பெருக்க முறைகள்: பெரும்பாலான தாவரங்களுக்கு வேர்கள், தண்டுகள் மற்றும் இலைகள் உள்ளன. இவை ஒரு தாவரத்தின் தாவர பாகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இனப்பெருக்கத்தில் பூ முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே இது ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க பகுதி என்று அழைக்கப்படுகிறது. பூக்களை பார்த்தால் அவை வெவ்வேறு அளவுகள் மற்றும் வடிவங்களில் இருப்பதை காணலாம். அதே வழியில் தாவரங்கள் தங்கள் சந்ததிகளை உருவாக்க பல வழிகள் உள்ளன. இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. 1 பாலில்லா இனப்பெருக்கம் மற்றும் 2 பாலியல் இனப்பெருக்கம். ஓரின சேர்க்கை இனப்பெருக்கம். பாலில்லா இனப்பெருக்கத்தில் புதிய தாவரங்கள் உள்ளன. விதை உற்பத்தி இல்லாமல் பெறப்பட்டது. தாவர இனப்பெருக்கம் என்பது ஒரு வகை பாலில்லா இனப்பெருக்கம் ஆகும். முதலில் நடவடிக்கைகளின் உதவியுடன் நாம் இதில் கவனம் செலுத்தப் போகிறோம். தாவர பரவல். இது ஒரு வகையான பாலில்லா இனப்பெருக்கம் ஆகும். இதில் புதிய தாவரங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன.
வேர்கள், தண்டுகள், இலைகள் மற்றும் மொட்டுகள். ஏனெனில் இனப்பெருக்கம் தாவரத்தின் மூலம் தாவரத்தின் பாகங்கள். இது தாவர பரவல் என்று அழைக்கப்படுகிறது. செயல்பாடு. தண்டு மூலம் தாவர பரவல். ரோஜா அல்லது சம்பாவின் கிளையை ஒரு முனையுடன் வெட்டுங்கள். இந்த வெட்டிய பகுதி கிளை பகுதி என்று அழைக்கப்படுகிறது. வெட்டப்பட்டதை மண்ணில் புதைக்கவும். கணு என்பது தண்டு அல்லது கிளையின் ஒரு பகுதியாகும். அதில் ஒரு துளிர் எழுகிறது. ஒவ்வொரு நாளும் கிளை பகுதிக்கு தண்ணீர் ஊற்றி அதை கவனிக்கவும். வேர்கள் வெளிவருவதற்கும் புதிய துளிர் இலைகள் எழுவதற்கும் எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கையை கவனித்து பதிவு செய்யவும். ஒரு ஜாடி தண்ணீரில் மணி பிளான்ட் வளர்ப்பதின் மூலம் அதே செயலை முயற்சிக்கவும் மற்றும் உங்கள் அவதானிப்புகளை பதிவு செய்யவும். பூ மொட்டுகள் பூக்களாக வளர்வதை நீங்கள் பார்க்க வேண்டும். பூ மொட்டுகளை தவிர இலைகளின் அச்சில், அதாவது முனையில் இலை இணைக்கப்பட்ட புள்ளி மொட்டுகள் உள்ளன. அவை தளிர்கள் உருவாகின்றன. இந்த மொட்டுகள் தாவர மொட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு மொட்டு ஒரு குறுகிய தண்டு கொண்டது. அதை சுற்றி முதிர்ச்சி அடையாத ஒன்றுடன் ஒன்று இலைகள் உள்ளன. தாவர மொட்டுகள் புதிய தாவரங்களை உருவாக்கலாம். ஒரு செயல்பாட்டிற்கு செய்யலாம். செயல்பாடு. ஒரு நிலத்தடி தண்டு மூலம் தாவர இனப்பெருக்கம். விவசாயிகள் வயல்களில் உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்யும் முறை இதுவாகும். புதிய உருளைக்கிழங்கை எடுத்துக் கொள்ளுங்கள். பூத கண்ணாடியின் உதவியுடன் வடுக்களை கவனிக்கவும். அவற்றில் மொட்டுகளை நீங்கள் காணலாம். இந்த வடுக்கள் கண்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. உருளைக்கிழங்கை சிறிய பகுதிகளாக வெட்டுங்கள். ஒவ்வொன்றும் ஒரு கண்ணுடன் அவற்றை மண்ணில் புதைக்கவும். சில நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சி அவற்றின் முன்னேற்றத்தை கவனிக்கவும். புதைக்கப்பட்ட உருளைக்கிழங்கிலிருந்து ஒரு புதிய உருளைக்கிழங்கு வளரும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். அதேபோல் நீங்கள் இஞ்சி அல்லது மஞ்சள் பயிரிடலாம். இந்த தாவரத்தின் ஒரு இலை ஈரமான மண்ணில் விழுந்தால் ஒவ்வொரு மொட்டுகளும் புதிதாக உருவாகலாம். ஆலை சில தாவரங்களின் வேர்கள் புதிய தாவரங்களை தோன்றுவிக்கும். சக்கரவள்ளி கிழங்கும் மற்றும் மரவள்ளி கிழங்கும் இவற்றுக்கு உதாரணங்கள். கற்றாழை போன்ற தாவரங்கள் அவற்றின் பாகங்கள் முக்கிய தாவர உடலிலிருந்து பிரிக்கப்படும் போது புதிய தாவரங்களை உருவாக்குகின்றன. பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியும் ஒரு புதிய தாவரமாக வளரும். முர்ராயா என்று அழைக்கப்படும் கருவேப்பிலை செடியில் தாய் செடிகளின் வேர்களில் இருந்து புதிய செடிகள் வளரும்.
தாவர இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படும் தாவரங்கள் விதைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதை விட பூக்கள் மற்றும் பழங்களை தாங்குவதற்கு குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. புதிய தாவரங்கள் தாய் தாவரத்தின் சரியான நகல்களாகும், ஏனெனில் ஒற்றை பெற்றோர் அவற்றை உற்பத்தி செய்கிறார்கள். இவை அனைத்து தாவர இனப்பெருக்கம் பற்றியது. நீங்கள் அனைவரும் செயல்பாடுகளை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் தாவரத்தின் தாவர பாகங்களிலிருந்து புதிய தாவரங்களை எவ்வாறு வளர்ப்பது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது பாலில்லா பயன்முறையின் அடுத்த பகுதிக்கு காணொளி பகுதி 2 கிளிக் செய்யவும்.